நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டு அடுத்த அரங்கிலே நீட் வேண்டாம் என்பதை நாம் உறுதியாக முன்னெடுப்போம் என்று சொல்லி தமிழக முதல்வருக்கு வாழ்த்து பாராட்டி தளத்திலே போராடுகின்ற தொண்டு நிறுவனங்களுக்கு கையேடுகளாக ஒரு 7 கட்டுரைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 20 கட்டுரைகளில் கிட்டத்தட்ட 11 கட்டுரைகள் பள்ளி கல்வியை பற்றியே பேசுகிறது. இனிமையான மாலை வேளையில் ஒரு அற்புதமான புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதிலே பட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பூமி என்னையும் இந்த எழுத்தாளரையும் வார்த்தெடுத்த பூமி. அந்த வார்த்தெடுத்த இந்த கல்லூரியின் நிறுவனர் ஐயா கேப்டன் டிவிபி ராஜா அவர்களை வணங்கி, எங்களை வழிநடத்திய முதல்வர்கள், மூத்த பேராசிரியர்கள் அனைவரையும் வாழ்த்தி, இப்பொழுது இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற தற்கால பேராசிரியர்களையும் வாழ்த்தி உங்களோடு சிறிது நேரம் உரையாட ஆசைப்படுகிறேன். தம்பி கணேசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 கட்டுரைகள், அந்த 20 கட்டுரைகளும் நான் சார்ந்த ஊடகத்துறையில இருந்து வெளியிடப்பட்ட கட்டுரைகள். தற்காலத்தில் கட்டுரைகளை வெளியிடுவதில் ஊடகங்களே தன்னுடைய எழுத்தாளர்களை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. அது தினமலராக இருந்தாலும் சரி, இந்து தமிழ் திசையாக இருந்தாலும் சரி, விகடன் பப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அனைத்து முன்னணி ஊடகங்களும் அவர்களுடைய பத்திரிகைகளிலே எழுதுகின்ற ஆசிரியர்களை தனதாக்கி தொடர்ச்சியாக அந்த கட்டுரைகளை எழுதி புத்தகத்தை வெளியிட்டவர்களாக அவர்கள் மாறி ஒவ்வொரு நிலையிலும் அந்த புத்தகங்களை கொண்டு மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிறார்கள். இந்த 20 கட்டுரைகளில் கிட்டத்தட்ட 11 கட்டுரைகள் பள்ளி கல்வியை பற்றியே பேசுகிறது. அந்த பள்ளி கல்வியில் இருக்கின்ற 11 கட்டுரைகளில் மிகவும் முக்கியமானவை பற்றி நேற்று நடைபெற்ற பிரதான தேர்வு, குரூப் 1 பிரதான தேர்வு நேற்று நடைபெற்றது. அதில் 2 கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று உணவு பாதுகாப்பு, இன்னொன்று குழந்தைகள் கல்வி. இன்றைக்கு நான் தொடர்ந்து தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற தேர்வாணைய பயிற்சி மையங்களோடு தொடர்பில் இருப்பவன். அப்படி நான் நேற்று இரவிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கேள்வி 2 இடம்பெற்றிருப்பதை அவர் இந்த தற்காலத்தில் கரண்ட் அஃபேர்ஸாக அதிலே இணைத்திருப்பதிலே நான் கண்டு மிகவும் வியந்தேன். அது ஒன்று. இரண்டாவதாக கடைசி கட்டுரையாக நீட்டை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த நீட் கட்டுரையிலேயே மிக காரசாரமான வார்த்தைகள், இந்த NTI டெஸ்டிங் ஏஜென்சி ஒழிப்பு எப்படி தேவையில்லை, இதனால் தமிழகத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு பற்றி மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார். அந்த நிகழ்வுகளை இன்று மாலை 4 மணிக்கு நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டு அடுத்த அரங்கிலே நீட் வேண்டாம் என்பதை நாம் உறுதியாக முன்னெடுப்போம் என்று சொல்லி தமிழக முதல்வருக்கு வாழ்த்து பாராட்டி இதை ஒரு இதாக எடுத்து முடிப்போம் என்று சொல்லி இருக்கிறார். அதுவும் இதோடு சேர்ந்து விட்டது. மூன்றாவதாக ஒரு முக்கிய நிகழ்வு, அவர் அதிகமாக பேசப்பட்டிருப்பது இந்த குழுக்களை பற்றி. இந்த குழுக்களை பற்றி காலை 4 மணிக்கு எழுந்து நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு அரசு உத்தரவு இன்று வெளியாகி இருக்கிறது. அந்த உத்தரவிலே ஆகஸ்ட் 23க்கு முன்பாக இந்த குழுக்களை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும், அனைத்து பள்ளிகளிலும் புது குழுக்களை தேர்தல் மூலமாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அப்போ பார்த்தால் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற 3 முக்கிய நிகழ்வுகள் தற்காலத்தோடு இணைந்து செல்கிறது. அப்பொழுது இந்த சமூகத்திற்கு இந்த கணேசன் எப்படி தேவைப்படுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வித்துறை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், முதன்மை கல்வி அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் கையேடாக வைக்கக்கூடிய அத்தனை 11 கட்டுரைகள் இதில் இடம்பெறுகின்றன. சமூகத்தில் இருக்கின்ற வலிய நிலையில், எளிய நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு தளத்திலே போராடுகின்ற தொண்டு நிறுவனங்களுக்கு கையேடுகளாக ஒரு 7 கட்டுரைகளை கொடுத்திருக்கிறார். அத்தனை கட்டுரைகளையும் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இந்த தற்காலத்தில் என்ன தேவை என்பதை மிக அருமையாக கட்டமைத்திருக்கிறார். அதற்காக நான் இந்த கணேசனை தம்பியை நான் பாராட்டுகிறேன். இந்த காலத்தில் உங்களுக்கு நேற்றும் இன்றும் தொடர்புடைய நிகழ்வுகளோடு உங்களுடைய கட்டுரைகள், உங்களுடைய புத்தகம் ஒத்துப்போவதால் இன்னும் நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். இந்த சமூகத்துக்கு நீங்கள் பயன்பட வேண்டும், பணியாற்ற வேண்டும். இப்படி உங்களோடு பேசுகின்ற உயர்கல்வி அதிகாரி செயலர் அவர்கள், சுதன் அவர்கள் எனக்கு புரட்சியப்பட்டவர்கள். அவர்கள் எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர், எப்படி மாடல் ஸ்கூல்களை கவனிக்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும்.
ஆனால் அவர் மட்டும் இணைந்தால் அது நடக்காது. தமிழக முதல்வரும் அதற்கு தலை சாமிக்க வேண்டும். அவர் சாய்த்திருக்கிறார். இன்று இந்த திட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. உங்களுடைய புத்தகங்கள் பேசுகிற பொழுதுதான் இந்திய தேசத்திலே தமிழகம் அனைத்து துறையிலும் தலை நிமிர்ந்திருக்கிறது. நிறைய பேச வேண்டும், நிறைய சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த தருணத்தில் உங்களிருந்து விடைபெறுகிறேன். அதற்கு முன்பாக உங்களுடைய மூத்தவர், எனக்கும் மூத்தவர் திரு முத்துசாமி ஐபிஎஸ் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு எப்படி வசதி தேவி பேசினார்களோ, எப்படி சுதன் பேசினார்களோ, எப்படி ஒரு மூத்த வழக்கறிஞர் பேசினார்களோ, எப்படி ஒரு நடுவர் நீதிபதி பேசினார்களோ, இவர்களைப் போல அவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். சில அலுவல்களாக காரணமாக வர முடியவில்லை. அவருடைய சென்னையிலே அவர் இருந்தாலும் அவருடைய உள்ளம் முழுவதும் இங்கே இருக்கிறது. நாளை ஒரு அருமையான பதிவை இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக ஆராய்ந்து அலசி வெளியிடுவார். அதையெல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது இன்னும் நமக்கு நிறைய கருத்துக்கள் தெரியும். அத்தனைக்கும் மேலாக இந்த கல்லூரியினுடைய இளைய சமுதாயத்தை கட்டி இழுத்துச் செல்லுகின்ற செயலர் தர்மசிங் அவர்களையும் வாழ்த்தி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.